மாண்புமிகு பேரவைத் தலைவர், நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தோர் நலன் கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு கரெக்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. கொள்கை விளப்பா அறிவிப்பிலையா கொள்கை விளக்க குறிப்பிலையா? கொள்கை விளக்க புத்தகத்தில் கொள்கை விளக்கு சரி. இல்லை, பக்கம் 6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 69 விழுக்காடுக்கு வந்து பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இப்போ பிற்படுத்தப்பட்டோர்ன்றது ஏற்கனவே 30% இருந்ததுன்றதை இப்போ வந்து 26.5%. அதில் உள்ளொடுக்கீடு வந்து முஸ்லீம்களுக்கு 3.5%ன்றது ஆனால் கலைஞர் ஆட்சியில் அறிவித்ததை இதில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்புக்கு 20, ஆதி திராவிடர்களுக்கு 18, பழங்குடியிருக்கு 1, மொத்தம் 63 போட்டிருக்கிறோம். இப்போ உள்ஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்டோர் வந்து இஸ்லாமியர்களுக்கு 3.5 போட்டது கரெக்டு. ஆனால் 18% ஆதிராவிற்குன்றதுல உள்ஒதுக்கீடு வந்து அருந்ததிற்கு 3% கொடுத்தாச்சு. சென்ற புத்தகத்தில் பார்த்தாலும் இருக்கும். இப்போ அந்த அருந்ததிற்கு 3% எல்லா பலனும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அந்த அருந்ததிற்கு 3%ன்றது இடம்பெறலை. அப்படி இடம்பெறலைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேண்டிய சலுகை இந்த அரசு செய்ய போகிறதா இல்லையா என்பதுதான் ஒரு கேள்வி. இன்னொன்று அதே புக்கில் பார்த்தீங்கன்னா பக்கம் 13 அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகள் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் முதற்கொண்ட வகைப்பைச் சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கல்வி கட்டணங்கள் மற்றும் விடுதி, உணவு கட்டணங்கள் மருத்துவ கல்வி இயக்கத்திற்கு ஒப்படைக்கப்படும். அதாவது நான் சொன்ன இந்த இன மக்களுக்கெல்லாம் பணம் வந்து அரசாங்கம் கொடுக்கும். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்குறது 2006-2077 77.97 கோடி ரூபாய் அதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆக ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற, பழங்குடியர் என்று சொல்லப்படுகிற 1% இவர்களுக்கு இந்த சலுகை உண்டா இல்லையா, இந்த அரசாங்கம் அவர்களுக்கு பணம் கட்டப்போகுதா இல்லையா என்பதை விளக்கம் இதில் இல்லை. நீங்கள் கொடுத்துருக்க புத்தகம் தான் இல்லை. மீதிக்கெல்லாம் உண்டுருக்கீங்க, பேக்வேர்டு கிளாஸுக்கு உண்டுருக்கீங்க, சீர்மரபுக்கு உண்டுன்றீங்க. ஆனால் SC STக்குன்றது இதில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த அரசாங்கம் மருத்துவ பணம், கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் இவர்களுக்கெல்லாம் மலைவாழ் மக்களுக்கும் ஆதிராவிட மக்களுக்கும் கட்டப்போகிறீர்களா இல்லையா இந்த ஆண்டு? அதுதான் என்னுடைய கேள்வி.